ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்க்கெட் இறக்கத்தை பயன்படுத்தி வாங்கக்கூடிய 2 ஸ்டாக்ஸ் மெயினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் டெபாசிட்டி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து எந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சிடிஎஸ்எல் வழியாக தான் உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கும். அதனால் வந்து இந்த இறக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 1104 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 23,000 கோடி இருக்குது. 52 வீக் ஹை வந்து 1990 ரூபா போயிருக்கு. ஸ்டாக்கோட பி 41.6, டிவிடெண்ட் ஈல்டாக 0.86% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 31.3% வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதம் போல் வந்து ஒரு 1000 ரூபா கீழே இருந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஏறி நியர்பை 2000 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கண்டிஷன்னால் இப்போ இறங்கி நல்ல ஒரு சீப் ப்ரைஸில் கிடைக்குது. இப்போ வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 2000 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இது ப்ளஸ் பாயிண்ட் வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 29.9 CAGR இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 55.3% இருக்குது. அதுக்கப்புறம் சேல்ஸ் க்ரோத் வந்து 18.5% லாஸ்ட் 10 இயர்ஸில், விச் இஸ் குட். குவார்டர்லி ரிசல்ட்ஸில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 150 crores பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஓவராலாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. 11,73,000 பீப்புள் இருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். சிடிஎஸ்எல் வந்து நம்பி வாங்க முடியும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இது வந்து இந்தியாவிலே லீடிங் ஐடி கம்பெனி. 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. இவங்களுக்கு வந்து லீடிங் ஐடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12 லட்சம் கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 3493 ரூபா. நீங்கள் ப்ரைஸை பற்றி யோசிக்காதீங்க. 52 வீக் லோவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவே பார்த்தீங்கன்னா 3457, அதுக்கு நியர்பையாக இருக்குது. 52 வீக் ஹை வந்து 4592. ஸ்டாக்கோட பி 25.9, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 51.5%. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறவங்க இப்போயும் ஒரு நல்ல கரெக்ஷனில் கிடச்சிட்ருக்கு. திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 4500 ரூபா வரைக்கும் போகும் லாங் டேர்மில். இது வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 66.2. குவார்டர்லி ரிசல்ட்ஸில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 16,000 crores பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 20,75,000 பீப்புள் இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நான் சொன்ன 2 ஸ்டாக்குமே கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தெரியும். ஆனால் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா கிடைக்கும். 1,000-3,000 ருபீஸ்னாலும் ஓன் அனாலிசிஸ் பண்ணி பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்